எங்களோட சுப்ரீம் கோர்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் பார்லிமெண்ட் ஹவுஸ், சிங்கப்பூர் பார்லிமெண்ட் ஹவுஸ். ஸோ இங்கே தான் வந்து எங்களோட லா எல்லா இதெல்லாம் நடக்கிறதுலாம் இங்கே தான். ஸோ இங்கே வந்து பார்லிமெண்ட் சிட்டிங் வந்து எப்போ நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் எவ்ரி Thursday. இது சுப்ரீம் கோர்ட், இது பார்லிமெண்ட் ஹவுஸ். ஓகே, எங்களோட ஓல்ட் சுப்ரீம் கோர்ட் இதுதான். இந்த பில்டிங் தான் எங்களோட ஓல்ட் சுப்ரீம் கோர்ட். அண்ட் இந்த பில்டிங்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சேம் ஆஸ் இன் டெல்லி. இங்க சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, சிட்டிங் கோர்ட், அதுவும் இதுவும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், டெல்லியில பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பில்டிங் எல்லாம் வந்து நாங்கள் மியூசியமா மாற்றிருக்கோம். பிகாஸ் ஓல்ட் பில்டிங் எதுவுமே நம்ம டிமாலிஷ் பண்றது இல்லை. இட் கேரிஸ் அ லாட் ஆஃப் ஹிஸ்டரி. அண்ட் இதுதான் எங்களோட கிரிக்கெட் கிளப், சிங்கப்பூர் கிரிக்கெட் கிளப். கிரிக்கெட் வந்து எங்க கேம் கிடையாது. But why we have a cricket club is because when the British were in India, they get the influence. அதனால அவங்க வந்து இதை மாற்றிருக்காங்க. அண்ட் இதான் எங்களோட கிரிக்கெட் டேரல். அண்ட் இங்கே தான் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அது நடந்ததும் இந்த டேரலில் தான். இப்போ இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் தெரியும். இது சர்ச் கீழே தான் எங்களோட ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ ட்ரெயின் சர்வீசஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் தான். மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின் எல்லாம் அண்டர் கிரவுண்ட். நம்ம சொல்லியிருந்த மாதிரி 6.7 மில்லியன் பாப்புலேஷன் வித் 16 மில்லியன் டூரிஸ்ட். எங்கே அவங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அண்டர் கிரவுண்ட் தான் மூவ் ஆகுங்க. இந்த சர்ச்லேருந்து இந்த ஹோட்டலுக்கு வரத்துக்கு அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இட்ஸ் கனெக்டட் எவ்ரிவேர். ஓகே, இதான் எங்களோட டாலஸ்ட் ஹோட்டல், ஸ்விஸ் ஹோட்டல் தி ஸ்டாம்பர். நான் 1942 1945 வரைக்கும் சிங்கப்பூர் வாஸ் ரூல்ட் பை ஜப்பனீஸ். இது வந்து உலக யுத்தம் 2. ஸோ சிங்கப்பூர் ஹஸ் கமென்ஸ் வேர்ல்ட் வார் 2. இந்த 3 வருஷம் 7 மாசத்துல எங்களுக்கு செம்மையான நிறைய சஃபரிங் நடந்தது. அண்ட் இது மட்டும் இல்லை, நிறைய பேர் தங்களோட உயிர்களை இழந்தாங்க. நாங்கள் வாழ்றதுக்காக they sacrifice their life. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ற மாதிரி, அவங்கள நினைவுக்கிற மாதிரி நாங்கள் வந்து அவருக்காக வேர்ல்ட் வார் மெமோரியல் கட்டியிருக்கோம். அது இங்கே முன்னுக்கு இருக்கு, நீங்க பார்க்கலாம். இதில் வந்து அந்த 4 போல்ஸ் இருக்கும், 4 தூண்கள் இருக்கு. இந்த 4 தூண்கள் எதை குறிக்குதுன்னா 4 races in Singapore: Chinese, Malays, Hindus and minorities. இதுதான் எங்களோட வேர்ல்ட் வார் மெமோரியல். இந்த பில்லர் இதான் எங்களோட வேர்ல்ட் வார் மெமோரியல். இதுல வந்து we have written the golden word of our Prime Minister Lee Kuan Yew say that we will forgive but we won't forget what the Japanese has done to us. என்ன நடந்துச்சுன்னா, ஜப்பான்காரங்க சிங்கப்பூர் விட்டு போன பிறகு நாங்கள் சிங்கப்பூரை கிளீன் அப் பண்ணோம். அந்த இடங்களெல்லாம் கிளீன் அப் பண்ணி பில்டிங்லாம் கட்டும் போது ஒவ்வொரு இடத்துலையும் மனித ஸ்கெலிட்டன்ஸ் அது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொண்டாந்து இங்கே பதிச்சு அவங்களுக்காக ஒரு மெமோரியல் கட்டி அண்ட் February 28 இங்கே வந்து அவங்களுக்காக கண்ணீர் அஞ்சலி நாங்கள் வருஷம் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் February 28 வந்து எங்களோட இராணுவ படையோட தினம், அதாவது அவங்களுக்காக ஒரு நாள் தனியாக ஒதுக்கியிருக்கிறது நாள் வந்து February 28. ஸோ அன்றைக்கி தான் இங்கே வந்து மக்கள் வந்து அவங்களோட ரெஸ்பெக்ட் எல்லாமே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான்லேருந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து அவங்களோட ரெஸ்பெக்ட்ஸும் இங்கே கொடுப்பாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து சன்டெக் சிட்டி. சன்டெக் சிட்டி எப்படின்னாக்கா, இட்ஸ் ஆக்சுவலி பில்ட் லைக் அ ஹேண்ட் ஆஃப் அ மேன். ஒரு மனுஷனோட இடது கை மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம், அங்கே இந்த 4 towers தெரியும், 4 பில்டிங். அது வந்து எங்களோட 4 fingers. இந்த கன்வென்ஷன் ஹால் முன்னுக்கு இருக்குல்ல, அதுதான் எங்களோட டம். இது நடுவில் வந்து we have built the world largest man-made fountain. இந்த ஃபவுண்டனோட சிறப்பு என்னன்னாக்கா, நார்மலி ஃபவுண்டன்னா தண்ணி வெளியே வீசும், பட் இந்த ஃபவுண்டன்ல வந்து தண்ணி வந்து உள்வழியா வீசும். ஏன்னாக்கா சீனர்களோட நம்பிக்கை என்னன்னாக்கா
basically you as someone me Sir, கொஞ்சம் இங்க உட்கார்ந்துருங்க சார். Okay, okay. TP அது Yeah. Right. கொஞ்சம் டேஞ்சரஸ் சார். Very dangerous. Okay. ஓகே, இந்த கட்டடம் தெரிகிற 4 கட்டடங்கள் அதான் எங்களோட 4 fingers. இந்த கன்வென்ஷன் ஹால் தான் எங்களோட டவுன். இந்த மீடர் வந்து எங்களோட வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மேன்மேட் ஃபவுண்டன் இருக்கு அண்ட் இட்ஸ் அப்பியர் இந்த கின்னஸ் ரெக்கார்ட். ஃபவுண்டன் வாட்டர்ஸ் வந்து உள்வழியா வீசும். ஏன்னா சீனர்களோட நம்பிக்கை தண்ணீர் எதை குடிக்குதுன்னா பணத்தை குடிக்குது. ஸோ பணம் வந்து உங்க கையில வர மாதிரி. ஏன் எழுந்து கைனாக்கா whenever you hold your wallet, it is hold on your left hand, money is collected on your right hand. So it's like holding a key. Alright? நீங்க இந்தியாவில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சிங்கப்பூர்ல நிறைய கான்சர்ட்ஸ் எல்லாம் நடக்குது. லைக் சிங்கிங் கான்சர்ட், சித்ரா சிங்கிங் கான்சர்ட், இதெல்லாம் இந்த கான்சர்ட்லாம் எங்க நடக்குதுன்னா இந்த கன்வென்ஷன் ஹாலில் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கேட்டீங்கன்னா சிங்கப்பூர் கான்சர்ட்னாக்கா சிட்டி ஹால்னா அது இதுதான். இன்னைக்கு வந்து எங்களோட ரிஹர்சல் நேஷனல் டே ரிஹர்சல். ஸோ அதனால ரோட் க்ளோசர்ஸ் நடக்க போகுது. ஸோ 5 மணிக்கு இங்கே நம்ம வர முடியாது. அதனால நம்ம இந்த முதல் முடிக்கணும். நீங்க எந்த ஒரு மூவி பார்த்தாலும், ஹாலிவுட், பாலிவுட், காலிவுட், மாலிவுட், எந்த மூவி எடுத்தாலும் சிங்கப்பூர்ல ஷூட் பண்ணாங்கன்னா they never miss this place. One good example வந்து if you have watched Krish movie, Hrithik Roshanோட ஃபைட்டிங் சீன் வந்து இந்த இதுல தான். In the fountain killer basement we have a eating outlet. So evening la pathina we can have a romantic candlelight dinner kind of thing. And adile vande இந்த இடத்துல வந்து they will also have lighting show. So you can do dedication like happy birthday, happy wedding anniversary, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். இது ஆரம்பிக்கிறது வந்து 7:30 in the evening every day. ஸோ இந்த டவர்ஸ் பார்த்தீங்கன்னா டவர் 1 to 4 இதுதான் எங்களோட 4 fingers. கன்வென்ஷன் ஹால் இஸ் த டவுன். Enough brother, go to Malayan before they close the road. Straight to Malayan. So once again இந்த ரோட்ல தான் எங்களோட Formula 1 கார் ரேஸ் நடக்கும். And அந்த டைம்ல வந்து இங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே ஃபுல்லி புக்கா இருக்கும். And they go double the price. Okay, I think பாதி பேர் தூங்கிட்டாங்க. Okay, அதனால நம்ம என்ன செய்வோம், ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ் பண்ணுவோம். We'll go for a walking train. Okay. இப்போ நம்ம எங்க போறோம்னாக்கா இந்த சிங்கப்பூரோட மலாயன் ஐகான் ஆஃப் சிங்கப்பூரை பார்க்க போறோம். half lion with half fish. இந்த மலாயன் வந்து இங்க வந்து வாயிலிருந்து சார் இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சர் சார். ஃபைன் கட்டினாக்கா நீங்க இது பண்ணிடுங்க. ரிஸ்க் எடுக்க முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இங்க நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து எங்களோட நேஷனல் டே செலிப்ரேஷன் ரிஹர்சல் நடத்துனாங்க. ஸோ அதை இது பண்றதுக்கு, டிராஃபிக் இது பண்றதுக்கு இந்த டைம்ல நீங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யூனிஃபார்ம்ல எல்லாம் பார்க்கலாம். இந்த ரிஹர்சல் எங்க நடக்குதுன்னா இந்த முன்னுக்கு இருக்கிற ஸ்டேடியத்துல தான் இந்த ரிஹர்சல் நடக்குது. ஈவினிங் இங்க வந்தீங்கன்னா அரௌண்ட் 7:30 வந்தீங்கன்னா வானவேடிக்கையெல்லாம் பார்க்கலாம். எவ்ரி சாட்டர்டே அன்டில் August 9 இங்க வானவேடிக்கையெல்லாம் நடக்கும். அண்ட் வானவேடிக்கை பத்தி சொல்லணும்னா சிங்கப்பூர்ல வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. 1967ல சிங்கப்பூர்ல மேஜர் ஃபயர் இன்சிடென்ட் நடந்தது. சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு they burned the firecrackers. இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் பர்ன் பண்ணது என்ன ஆச்சுனாக்கா ஆல்மோஸ்ட் அபவுட் 120 houses were lost. நெருப்புல அழிஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து இன்ன வரைக்கும் நோ மோர் ஃபயர் கிராக்கர்ஸ் இன் சிங்கப்பூர். இந்த மத்தாப்பு இதெல்லாம் வந்து சிங்கப்பூர்ல பேன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து வருஷத்துல 2 நாள் செய்வாங்க. ஒன்று August 9.
இன்னொன்று நியூ இயர் செலிப்ரேஷன். இந்த 2 நாள்ல இங்க வந்து எங்களோட ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ வந்து ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு. இங்க தான் வந்து எல்லாரும் அசம்பிள் பண்றது. அந்த ஸ்டேடியம் வந்து லைன்ல இருக்கு, ஸ்டேஜ் வந்து தண்ணியில இருக்கு. அப்புறமேல நம்ம மர்லாயின் போகும்போது அந்த இடத்துல இருந்து நீங்க இதை பார்க்கலாம். யூ கேன் வியூ திஸ். ஓகே, ஸோ எல்லாமே கீழே செக்யூரிட்டி செக் எல்லாம் பண்ணிட்டு இப்பவே எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. எதுக்காகனாக்கா 4:30 ரிஹர்சல் ஆரம்பிக்கும். 4:30 ரிஹர்சல் ஆரம்பிக்கும். இது வந்து சிங்கப்பூர் ஃப்ரீ தான். இதெல்லாம் பார்க்கறது ஃப்ரீ. நேஷனல் டே செலிப்ரேஷன் பார்க்கறதும் ஃப்ரீ தான். டிக்கெட் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த தியேட்டர் வந்து can only occupy 2,700 people. சிங்கப்பூரின்ஸோட பாப்புலேஷன் 6 million. ஸோ ஒரே நாள்ல எல்லாரும் பார்க்க முடியாது. அதுக்காக எவ்ரி சாட்டர்டே அன்டில் ஆகஸ்ட் 9 வரைக்கும், ஜூலைல ஆரம்பிச்சு எவ்ரி சாட்டர்டே ஆகஸ்ட் 9 வரைக்கும் பப்ளிக் வந்து இதை போய் பார்க்கலாம். ஸோ நீங்க ஏர்லியா போனீங்கன்னா யூ கேட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி. ஸோ இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம ஆளுங்க போயிட்டு உட்காந்துருவாங்க இந்த நேஷனல் டே கமெண்ட்ஸ் பண்றது. சரி, நம்மளுக்கு ஷாப்பிங்க்கு நிறைய டைம் வேணும்னு கேட்டதுனால we are doing a very short city tour. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது கொஞ்சம் டைம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா we can show you as much as possible. இல்லாட்டினா நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகும், பல இடங்களை பார்க்க முடியாமல் போயிடும். ஓகே, ஸோ இந்த மலாயன் ஃபோட்டோ ஸ்டாப்க்கு we are giving you 20 minutes. ஓகே, 20 நிமிஷம் போட்டோ எடுக்க, தென் கம் பேக் டு தி பஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெட்டர் வியூவா தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதான் நம்மளோட நேஷனல் டே செலிப்ரேஷன் ஸ்டேடியம். அங்கே கலர்ஃபுல் சேர்ஸ் தெரியுதுல. அண்ட் இங்கே லோட்டஸ் மாதிரி ஒரு பில்டிங் இருக்குல்ல, இதான் எங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம். கொஞ்சம் ஃபாஸ்டா இறங்கிடுங்க, பிகாஸ் இது வந்து